ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் விளக்கெல்லாம் தேய்க்க போகிறேன். மத்தியானம் தேய்ச்சேன். அந்த பழைய விளக்கு ஃபுல்லாகவே அந்த மேலே இருக்கிறது நான் வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுறணும். அந்த பக்கம் தூக்கி போடுறேன்னா தூக்கி போட்டு வீசிட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு சும்மா சோப்பு போட்டு கழுவிக்கணும். சோப் போட்டு கழுவிட்டு திரும்ப சபீனா பொடி போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் புளி நான் காலையிலே ஊற வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட காமிக்கலை நான் வீடியோவில். புளி நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை போட்டு தேய்ச்சாலே போதும். இதுக்கு முன்னாடிலாம் நான் விளக்கு தேய்க்கிற பொடி தனியாக வாங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த பாருங்க, நான் வச்ச பொட்டெல்லாம் தேய்க்கவும் போகுது பார்த்தீங்களா, நல்லா போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கெல்லாம் நாளைக்கு தைப்பூசம் இல்லையா, அதனால் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போடுவேன் பாருங்கள். விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் நான் கோயிலுக்கு போவேன். எப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது, அதாவது வெளியிலன்னா வீட்டை விட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா வீட்டில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு நம்ம எங்கே போனாலும் வெற்றி. நாங்கள் ஊருக்கே போனாலும் இல்லை அப்படின்னா ஏதாவது நான் வேலைக்கு போகிறப்ப டெய்லி நான் சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து வச்சுட்டு தான் போவேன். என் குழந்தைங்களும் காலையில் சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க. அது மாதிரி ரெகுலராக அந்த ஒரு பழக்கம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருக்குது. நீங்களும் அதை பழகிக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போனால் நல்லது. அப்புறம் என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சொன்னாங்க, சாருங்க அம்மா, அவங்க பேர் எனக்கு தெரியாது, சாருங்க அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அந்த அக்கா இன்னைக்கு என்கிட்ட பேசினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்னது, நீங்கள் நல்லா வீடியோ போடுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் அது ரொம்ப எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. இப்படி அதாவது நம்மளை ஆர்வப்படுத்துகிற மாதிரி பேசினாலே போதும், நம்ம நிறைய வீடியோ போடலாம். கிண்டல் பண்ணாலும் சரி, அது எனக்கு பெருமையாக தான் நான் நினச்சிக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. சப்போஸ் கேட்காம கூட ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, வாசலில் வெளியில் ஏன் விளக்கு வைக்கிறீங்க, அப்படி விளக்கு வச்சா என்ன, துளசி மாடத்துக்கு வைக்கிறீங்க சரி, வாசலில் வைக்கிறீங்களா, அது எதுக்குன்னு கேட்டாங்க அந்த அக்கா. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், அது வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம வாசலில் வெள்ளி செவ்வாய் விளக்கு வைக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் மெயின் கோலத்தில் அதாவது மஞ்சளும் குங்குமமும் வைப்பேன் நான். அந்த மஞ்சளும் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு வாசலில் சாமி பார்க்கும்போது அந்த மஞ்சள் குங்குமத்தை பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே வருமா, அது ஐதீகம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் நான் அடுப்பு மேலே தண்ணி நைட்டு வச்சுட்டு படுக்கிற ரீசனும் இதில் நான் சொல்லிடுறேன். அடுப்பு மேலே தண்ணி நம்ம நைட்டு வச்சுட்டு படுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது பொருள் நம்ம வச்சுட்டு படுத்தாலோ என்ன பயன் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கிற நம்ம மளிகை ஜாமான் இதெல்லாம் குறையாமல் இருக்கும். அதுக்கு தான் அடுப்பு மேலே, அதாவது சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான்றது சாப்பாடு செய்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பொருள் எனக்கு கிட்டத்தட்ட இது விளக்குறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு. இவ்வளோ ஸ்பீடாக விளக்குமே லேட்டாகவும் ஆகும், கையும் வலிக்கும். எனக்கு முடியலைனாலும் இந்த வேலை ஏன் செய்கிறேன்னா, நாளைக்கு தைப்பூசம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியாகணும்னு நான் போய் முருகன் கோயிலில் வேண்டிட்டு வந்தேன். அதே மாதிரி எனக்கு 3/4வாசி சரியாயிடுச்சுன்னா, காவாசி தான். அதுவும் நான் மாத்திரை சாப்பிட்டேன்னா சரியாயிடும். அந்த ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நம்ம சாமிக்கிட்ட ஒரு நிலையப்படுத்தி, ஆனால் வேண்டிட்டு வந்துடணும். வேண்டிட்டு வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நமக்கு அது நடந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பாக நம்ம மேலே, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். நம்பக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சோம்னா அது நடக்காது. எனக்கு அப்படி நடந்துடுச்சு. எனக்கு உண்மையிலே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. நான் எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இதை விளக்கிட்டே யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி நம்ம இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். சாயந்தரம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த முருகரோட நெஞ்சில் இருந்த ரோஸ் எனக்கு கிடச்சிது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், நாளைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, சாமி கும்பிடுங்க நல்லா. வீட்டில் அழகாக சாமிக்கு முடிஞ்ச அளவு கிடைக்கிற பூவை வச்சாலே போதும். நான் 30 ரூபாய்க்கு பூ ஒரு கவர் வாங்குவேன்.
இப்போ தைப்பூசத்துக்கு பூ கிடைக்காது. நேற்று வச்ச பூவே நல்லா தான் இருக்குது. வாடினா தானே பூ எடுக்கணும். அதனால் அதையே வச்சுருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற பூவு இந்த செம்பருத்தி பூ பக்கத்தில் இருக்குது. அதை பறிச்சுட்டு வந்து வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்டுக்குவேன். பூ வச்சாதான் சாமி வரும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த பூ வச்சாலும் வரும். நீங்கள் விலை உயர்ந்த பொருள் வாங்கி போட்டு தான் சாமி கும்பிடணும் இல்லை. நான் என்கிட்ட இருக்கிற மஞ்சள் குங்குமம் இதை வச்சு தான் சாமி கும்பிட்றேன். விளக்கு எல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கி வச்சது தான். மண் விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா விளக்கு நீட்டாக உங்களால் முடிகிற அளவு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி விளக்கு கழுவி வச்சுக்கோங்க. நான் 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படி விளக்கு க்ளீன் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சதுனால நான் க்ளீன் பண்ணிடுவேன். கோயிலுக்கு பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறப்ப க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடுவேன். இன்றைக்கி வீடு தொடச்சி சாணி வலித்து கோலம் போட்டு கிச்சன் எல்லாம் ஒரு அளவுக்கு மாற்றி வச்சு க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் நான் இன்றைக்கி முடிச்சுட்டேன். எனக்கு அப்படியே திருப்தியாக இருக்குது இன்றைக்கி வேலை செஞ்சது. இவ்வளோ வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்றதே எனக்கு பெரிய விஷயம். நான் வீட்டில் இருந்திருக்க லீவு போட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அந்த உடம்பு சரியாகி இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நான் கும்பிட்ட முருகர் தான். அதாவது நம்ம தமிழ் கடவுள். அவர் நம்மளோட தமிழ் கடவுள். அவர்கிட்ட வேண்டி தான் அது நடந்திருக்கு நான் நம்புகிறேன். மற்றபடி மாரியம்மா எல்லாருமே நல்ல சாமி தான். இருந்தாலும் வேணுன்னே கிடச்சிது. அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாளைக்கு போய் சாமி கும்பிட்டு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்லான்ட்டு அழகாக கோலம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். நல்லாயிருக்கும். தயவுசெய்து என்னோடய வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திட்டணும்னு நினச்சாலும் கமெண்ட்டில் திட்டுங்க, பாராட்டணும்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் இன்றைக்கி வீட்டில் இருந்தான். அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணான். எனக்கு முடியலன்னு தான் நான் அவனை இருக்க வச்சேன். அவன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் சொன்னான். நான் தான் எனக்கு முடியல, ரோடு கிராஸ் பண்ணி அவனை ஒத்தையில் அனுப்ப எனக்கு முடியல. ஒத்தையில் அனுப்புறதுக்கு பயமாக இருந்தது. காலம் கெட்டு கிடக்கு. நம்ம ரோடு கிராஸ் பண்ணாலே கிராஸ் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை. என் மேலே தான் தப்பு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். இந்த பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை போட்டு தேய்ச்சா பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் 1 மாதம் விளக்கலைனாலும் அந்த விளக்கு அப்படியே பளிச்சுன்னே இருக்கும், வச்ச மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி விளக்கி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தண்ணி தான் கொஞ்சம் 3 தடவை 4 தடவை தண்ணி போட்டு அலசணும். கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் ஸ்டாண்டில் வச்சு தான் வீடியோ எடுத்தேன். அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அதனால் எப்படியோ வேலையை முடிச்சிட்டேன். இந்த முன்னாடி தண்ணி போகுது பாருங்கள், இதெல்லாம் கூட்டி விட்டுட்டு அடித்து கூட்டி விட்டுட்டு அப்புறம் சாணி வலிச்சு விடணும். வீட்லேயும் நிறைய வேலை இன்றைக்கி. எல்லா வீடியோவும் தனித்தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக போடுவேன், பாருங்கள். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 999 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வீடியோவை 1000 பேர் பார்க்க போகிறாங்களா, நான் பேசுகிற இந்த குரலில் 1000 பேர் கேட்க போகிறாங்களான்னு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இதுவும் எனக்கு நான் ஒரு ஆர்வமாக பண்ணுறேன். என்னை பாராட்டினாலும் சரி, கிண்டல் அடித்தாலும் சரி. எங்கள் டியூஷனில் எங்கள் பாப்பா கூட இன்றைக்கி கிண்டல் பண்ணாங்க. அதாவது டியூஷன் மிஸ்ஸு, அது பாப்பா தான், மிஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, பாப்பா தான். அந்த பாப்பா கூட கிண்டல் பண்ணுச்சு. கிண்டல் பண்ணால் பண்ணுறாங்க அவங்க. அது பண்ணுறது கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, கவலையாலாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்க கிண்டல் பண்ணால் கவலையாக இருக்கும்ல, ஆனால் இது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அப்போ அந்தளவுக்கு நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, அதான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் தான் உங்களை போகிறப்ப அவங்க சொல்லி கிண்டல் பண்ணுறது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போகிறப்ப நீங்கள் தானே மாம்ஸ் கிச்சனோட யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களாம். ஐயோ, எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. நடக்குதே இல்லையா அது எனக்கு தெரியாது, ஆனால் அது கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. நடக்குதா இல்லையா, ஆசைப்படுறது அது நம்மளோட உரிமைன்னு கூட சொல்லலாம். நான் என் வாழ்க்கையில் ஆசைப்படுற மிகப்பெரிய விஷயம், அது நடக்குமோ நடக்காதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆசை வச்சுருக்கேன். அது என்ன ஆசைன்னு உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சாகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது, கண்டிப்பாக ஒரே ஒரு நாளாவது நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கெட்டின வீட்டில் தான் நான் ஒரு நாளாவது உருப்படியாக அப்படியே நிம்மதியாக இருந்துட்டு செத்து போயிடணும். அதுக்கு முன்னாடி சாகக்கூடாதுன்னு என் பிள்ளைங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். யாராவது ஒருத்தராவது வீடு கட்டி கொடுத்துருங்க.
நான் அப்புறம் செத்து போயிட்டேன்னா அப்புறம் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்கள் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைங்கட்டையும் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்காரங்கட்டையும் சொல்லுவேன். நான் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும். எப்படி முடியும்? கண்டிப்பாக நான் வயசாகிறதுக்குள்ளே முடியாதா? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துலேயும் கூட முடியாதா? கண்டிப்பாக பிள்ளைங்களாம் வளர்ந்துருச்சு, படிச்சிருச்சு அப்படின்னா, படிக்க வச்சுட்டாலே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. ரொம்பலாம் இல்லை, மாடி வீடெல்லாம் கட்டணும்னு ஆசை இல்லை. சும்மா ஒரு ஓட்டு வீடு கட்டினாலும் கூட நம்ம வீடுன்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா, நான் வந்து வீடு தேடி அலைஞ்சப்போ எனக்கு 3 குழந்தைங்கன்னு சொல்லி யாருமே வீடு குடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்ல எங்களை அந்த அந்த ரீசன் சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்போவே நான் ரொம்ப கலங்கிட்டேன். தனியா உட்காந்து அழுதுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் போய் பார்க்குற வீட்ல எனக்கு 3 குழந்தைங்க, நாங்க 5 பேருன்னு சொல்லி தான் நானு வீடு எடுப்பேன். இப்போ எங்கள் மாமனார் வந்தாலோ, எங்கள் அம்மா வந்தாலோ 2 நாளைக்கு இருந்து அதுக்கு பதில் சொல்லணுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் என்னை பொறுத்தளவுல வாடகை வீட்டா இருந்தாலும், சொந்த வீடா இருந்தாலும் நான் இவ்வளோ நீட்டா எப்படி வச்சுக்கிறேனோ, அதே மாரி தான் வச்சுக்குவேன். வாடகை வீடுன்னு நீட்டா இல்லாம, சொந்த வீடுனா மட்டும் நீட்டா வச்சுக்கிறதுன்னு கிடையாது. என்னோடய வீடு நான் இருக்க வரைக்கும் அது என்னோடய வீடு. நான் சுத்தமாக தான் வச்சுக்குவேன். அந்த மாரி எனக்கு அந்த வீடு இல்லைன்னு சொன்னது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. இப்பவும் அது உறுத்திட்டே இருக்குது. அதனால சாகறக்குள்ளே ஒரு சொந்த வீடு கட்டிறணும். ஓட்டு வீடா இருந்தாலும் சொந்த வீடு கட்டிறணும்னு ஒரு ஆசை. அது நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். நிறைவேறணும் நீங்கள்லாம் வேண்டிக்கங்க. அப்புறம் என் மனசில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி முக்கால்வாசி உங்ககிட்ட கொட்டிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் துணி தைப்பேன் நான். அப்புறம் கூடை பின்னுவேன். இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன இது இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. வேலைக்கும் போகணும், இவங்களையும் பார்க்கணும், குழந்தைங்க பின்னாடியே அலையணும். எப்படி வீடு நீட்டாக வச்சாலும் வந்தாங்கன்னா 3 பேர் அப்படி அப்படி எடுத்து போட்டுருவாங்க. திரும்ப நான் ஒதுங்க வைக்க 1/2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் டயர்டாக இருக்கும், ஒரு நேரம் வேலை செய்வேன், ஒரு நேரம் செய்ய மாட்டேன். இருந்தாலும் நான் வேலை செய்கிறத வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணது என்னோடய பொண்ணு தான். அதுக்கு அடித்தளமாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவரும் தான். 2வது மெயின் விஷயம் இதில் என் தம்பி. அவன் தான் அதில் வீடியோ போடுறது எப்படி, இதில் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொன்னான். அந்த மாதிரி எனக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நானும் கொஞ்சம் அதில் எஃபெக்ட் போடுறேன்னு நினைக்கிறேன். என்னால் இன்னும் நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் சரி, நல்ல விதமாக கமெண்ட் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி, நாளை பின்ன நான் இதில் சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்காட்டாலும் சரி, நான் இனிமேல் வீடியோ போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இது எனக்கு ஒரு ஆர்வமாக நான் செய்கிறேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். இது சரியா தப்பான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து எல்லோரும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் லைக் போடுங்க. எல்லா வீடியோவுக்கும் லைக் போடுங்க தயவுசெய்து. ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். விளக்கு எப்படி விளக்கியிருக்கேன் பாருங்கள், பளிச்சுன்னு விளக்கியிருக்கேன். பாய்.